வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன்னி டிப்ஸ் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் நிக்கல, அதே அமுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி காலு ரெண்டு வீங்கி போய் இந்த முத்திரையில இருக்குது. இனி எங்கிட்டு தொலையக்கூடாதுமா நோம்ப வச்சுக்கிட்டு அடுத்த வருஷமா அல்லாமல் இங்கேயே துணியை எடுத்துப்பட்டு இருந்துறேன். போய் ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையா மடி இதை சொன்னாக்க இப்போ திட்டுவாக போவா. நம்ம இந்த அரசியல் அறிவோன்னு வீடியோ போட்டோம், அதையாவது பார்ப்போம் எப்படி வியூஸ் போய்க்குதுன்னு. அடி என்னடி என் குரல் இப்படி மாறிடுச்சு? அட கேளுங்களேன், இதை பற்றி யூடியூப்பில் கேட்டாக்கா நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதனால தான் இப்படி மாறி இருக்கு. ஏதோ பிஜேபி பற்றி நம்ம பேசக்கூடாதுங்கிற மாதிரி வருதுமா. அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். இது என்னன்னு தெரியல, இந்த வீடியோ டெலிட் பண்ணவும் மனசு வரல, பேசுகிறது இப்படி கேட்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வீடியோ போடுவோம், அதாவது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஜனங்களுக்கு கொண்டு போய் நல்லது சேர்க்கலான்னு பார்த்தாக்கா நான் பேசுறது எனக்கே புரியலையம்மா. கற்போம், அரசியல் கண்டிப்பாக கற்போம், கற்பிப்போம். என்ன ரசீதா தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீன்னா? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து ஒன்று குரலையெல்லாம் மாற்றி விட்டு ஒரு மாதிரியாக ஆக்கி வச்சுக்கிறான் வீடியோவையை, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சா நேத்து? எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? நேற்று ஒன்று நடந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு? நேற்று நாங்களும் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஜெயின்ஸாவை எங்கிட்ட தொலையாதடி, இங்கே பக்கத்துலேயே நில்லுடின்னு இந்த தண்ணி வாங்கிட்டு வரேன், இந்த ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து போனாங்க. நாங்களும் ரயிலில் ஏறி உட்காந்துட்டோம். வேற பொட்டியில போய் ஏறிடுச்சா ஜெயின்ஸா? அதுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அப்படி ஏறினாதான் தேவையில்லையே. அது ஒரு லூஸ் ஆட்டம் உள்ளது. வேற ரயில் எது ஏறிடுச்சோ? வேற ரயில்ல ஏறி தொலையல, நாங்க ஏறி வந்து ரயில எடுத்துட்டா எங்கிட்ட ஜெயின்ஸா ஏறினாலும் பார்த்தாக்கா ஆளை காணோம். அல்லாத அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறமேல என்ன அடிக்கு போன் அடிச்சாக்கா போனை எடுக்கிறா. ஏன்டி என்னடி ரயில் கிளம்பிடுச்சா ஏன்டி இல்லைன்னா ஒரே ஒப்பாரிமா அழுவையான அழுவிக்கிட்டு ஏன்டின்னு கேட்டாக்கா ரோஸ் மில்க் கடையில் லேட் பண்ணிட்டான் ஓடி, அதான் என்னால் ஏற முடியலன்னா. ஏன்டி பாபா தரலண்டா நீ வந்து ரயிலில் ஏற வேண்டியாடினா 30 ரூபா காசை கொடுத்துட்டேன், அதனால வாங்கிட்டு தானே வரணுண்டு நிக்கிறேங்கிறா. இல்லை என்ன சொல்றது உட்படாதவளை. அப்படியா பண்ணி பிடிச்சா? அப்புறம் என்ன பண்ணி அப்புறம் எப்படி வந்துச்சு? பஸ் இல்லையா? நம்ம அங்க பரிதவிச்சுக்கிட்டு நின்றது இவளுக்கு என்ன ஆனந்தம். கை கொட்டியில சிரிக்கிறாக மாப்பிள்ளையும் பொண்ணும். இல்லம்மா சடப்புட பண்ணிட்டான் நேத்து. பஸ்ல ஏறி வாடினா நான் என்னண்டு 3 பஸ் ஏறுவேன், எனக்கு பஸ் ஏற தெரியாதுன்னா அதுக்கு ஒரு ஒப்பாரி. அல்லாவ அப்புறம் என்ன ஏர்போர்ட்டுக்கு சேதா வந்துக்கிறானு பார்த்து சேதாசத்தை கூட்டிட்டு வாப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் கார்ல எல்லாம் வந்து இறங்குன மகாராணி ஆட்டம் தூக்கமலை. அப்படியா? ஒரு வழியா வந்து சேர்ந்துருச்சு ஜெயின்ஸா. இப்படிலாம் கூட்டிகிட்டு போற இடத்துல எல்லாம் ஆளுகளை எல்லாம் கரெக்டா கூட்டிட்டு வரணும். அதுலயும் அது ஏலாத ஆளு, அதையெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணக்கூடாது பாவம். ஏலாத உண்டா நான் இடுப்புல தூக்கி வச்சுக்கிறேன். ஏலாம் போல வாடிண்டா வரணும், மனசு கூட இரிண்டா இருக்கணும். பெண் குயின் ஒண்ணு போட்டானு தனியா போனுச்சு, அந்த மாதிரி எங்கேயாவது தனியா போறது இதாயிரணும்னு நினப்பு பிள்ளைங்க உங்களுக்கு வைரல் ஆயிரணுண்டு. இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? குடும்பிதான் சொன்னா, நான் இறங்குறேன்னு தான் சொன்னேன். நீங்க இப்ப இறங்கி என்ன பண்ண போறியான்னு நிக்கிறா. இறங்கி நம்ம என்னண்டாவது இவ்வளவு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தாலும் நம்ம எங்க இறங்குறது ரயில்ல? இல்லண்டா மட்டும் அப்படியே இறங்கி கிழிச்சு பாய்வேன். நம்ம நின்றது நம்மள வேணுக்கு இவ்வளவு பேசுறத பார்த்தாக்கா நம்மள வேணுக்குன்றலாம் விட்டுட்டு வந்த மாதிரி தெரியுதே. எனக்கான எது ரயில்ல சிரிச்சு ஒத்து வலி எடுத்து ஒரே அழுவா சிரிப்பா வருது. அது சொல்ல எழுப்பா அவள்கிட்ட மடி ஒரு வழி வந்துருச்சு எனக்கு. அடி ஜெயின்ஸாவடி எப்படி வந்தா கேளுங்களேன். நேத்துங்க நடந்து தெரியும் உங்களுக்கு, நேத்து நடந்தது தெரியாத? ரயில் ஜெயின்ஸா ரயில விட்டு ரொம்ப அவதிப்பட்டு பார்த்து நிப்பாட்டுங்க. சிரிச்சு வவுத்து வழி எடுத்துவிட்டு இப்ப என்ன புதுசா ஆரம்பிக்கிறீங்களா? நான் அப்பவே வந்துட்டேன். ஆமா என்ன பேசணும் கேட்டி நிப்பாளா திரும்புறோம் அப்படியே நைசாங்கிட்டு. ஏன் ஜெயின்ஸா கலப்பாக்கிறீ? தேத்த நீ தான் குடிக்கிறியா? உட்காருவையா வந்துருன்னு அடிக்கிறா. எல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆள் இல்லாட்டி சிரிச்சு வவுத்த வழி எடுக்கிறது, ஆளையும் தான் தேத்தண்ணி குடிக்கிறது. முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு, உலகமே அப்படித்தானே இருக்குது. அதுல நீ மட்டும் அது விதிவிலக்கா? இல்லடி ஜெயின்ஸாவை நேற்று நடந்ததை சொல்லிக்கிறீங்க உங்கள்கிட்ட. இது இருந்தாலும் ரயில விட்டிக்க கூடாது நீ. ஆமா எங்களுக்கு என்ன ரயில விட்டாலும் ஏசியை போட்டுக்கிட்டு சேவுதாவது எல்லாம் மகாராணி மாதிரிலாம் வந்து இறங்கின விட்டு வாசல்ல பாத்தியா இல்லையா? நான் பார்க்கலையம்மா. நான் வந்து படுத்துட்டேன் பாக்குறாங்க போல. எனக்கே இடுப்ப திருவி எடுத்துருச்சு இந்த ரயில்ல வந்தது. ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். என்ன செய்தி? என்ன ஏதோ ஊரா விட்டு செய்தி சொல்ல வந்துக்கிறேன்னு நினைச்சியெல்லாம்? அது இல்லை,
நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவளுக்கு கொடுப்பான், கை விட்டுருவான், இடுப்பை திருவ வச்சிருவான். நான் எப்படி வந்து இறங்குனேன் மகாராணி மாதிரி? நான் நல்லவன், நீ கெட்டவன். இதை சொல்லத்தான் வந்தேன். நான் வர்றேன் போயிட்டு. அடி நில்லுடி ஜெயின்சா, நீ ஜெயின்சா அங்க சொல்றத கேளுடி. அதுக்கெல்லாம் அங்க வேலையே இல்லை. ஜெயின்சா நில்லுங்க, எங்க போறா? நில்லு நில்லு, நான் தான் கூப்பிடறேன்ல, நில்லு. நானா? நீங்க நல்லவோ, உங்க அளவுக்கு இவ்வளவு நல்லவளவோ கிடையாது. உங்க பேச்சிலேயே தெரிஞ்சிருச்சு நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு வந்துக்கி பாருங்க இப்படி ஒண்ணு. ஆனா ஒண்ணு நானா கோச்சுக்கிறாது. இப்ப நான் யாரு சொன்னாலும் நிக்க மாட்டேன், போயிட்டு வர்றேன். பொல்லாம உரையில நிக்குது, திருப்பிக்கிட்டு போயிடும் முஞ்சிய. சும்மா பரவாயில்ல, கிளப்பி ஒண்ணு போல. ஹலோ ஜெயின்சா கூப்பிடுறான், காதல உழுவாத மாதிரியே போயிடணும். ஹலோ ஜெயின்ஸ். செருப்பு. டாடி ஜெயின்சா நில்லுடி. என்னாடி, எதுக்கு என்னைய கூப்பிட்டு வம்பு இழுக்கவா? இப்பதான் ஒத்தி வம்பு இழுத்து அனுப்புனா, அடுத்து நீயா? சேச்சா நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது ஜெயின்சா. இவ்வளவு நாள் பழகிருக்கிறா, என்னை பத்தி உனக்கு தெரியாம போயிட்டு ஜெயின்சா. அவ்வளவுதான் ஜெயின்சா துமுறு எடுத்து விடுவா, நான் அப்படி கிடையாது. இந்த வார்த்தைகள் தாண்டி மனசுக்கு எதமாக்கிது. நீ நல்லவ தாண்டி, அவளுவ தாண்டி மோசமானவளுவோ, மாமியா மருமவளும் இருக்கிறாளுவோல, மெத்த கெட்டவளுவோ. எதுக்குமா வச்சு குடிப்பி கூப்பிட்டா என்னைய? ரயில்ல நம்மளை விட்டுட்டு வந்துட்டால, அந்த குற்ற உணர்ச்சி அவளை குறுண்டு இருந்திருக்கும். அதனால நம்மளை தேடிப்பான். இவ கொஞ்சம் நல்லவதான், அவளுவத்தான் மெத்த கெட்டவளுவோ. ஒண்ணுல ஜெயின்சா, நேத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்ல. ஆமா எடுத்தோம். என்னப்ப ஏன் என் துணி எதுவும் ஒன்னட்ட வந்து மாட்டிக்கிருச்சோ? இருந்தா கொடுத்துரு. லூஸ் சட்டை தான் பேசுவா ஜெயின்சா. அது இல்ல ஜெயின்சா, ஒரு புடவை ஒண்ணு எடுத்தேன், அதுக்கு வந்து ஜாக்கெட் பட்டி எடுக்க மறந்துட்டேன். வரி அதிர்ச்சி போயிட்டு வருவான். செருப்பை விட்டுக்கிட்டு வீசி போடுவேன் கூக்காமல. என்ன துமுறா? நல்ல வண்டி இவ்வளவு நினைச்ச மாதிரி படி உள்ள ரக்க. துஷ்மனை கண்டா தூர விளக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இவ்வளவு பக்கமே பெருமாபுடி வரைக்கும் வளரக்கூடாது. அல்லவே உண்மையில கோச்சிக்கிட்டாங்க. இவ்வளவு சோத்துல அடிச்சா சரியா வரும். ஜெயின்சா உனக்கு பிடிக்குமே நொங்கு ஜூஸ் போட்டு வச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு என்ன குடிச்சிட்டு போய் வாங்க வா, இல்லாட்டி டப்பா வந்து தரவா. ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருந்தா எடுத்துட்டு வா. அல்லவே நொங்கு ஜூஸ்ன்ட்டால காலு பிரேக் அடிக்குத. இதுக்கு மேலே இவ்வளோட்ட எதுவும் வாங்கி குடிச்சா நம்ம வந்து ஜனங்க நம்மள என்ன நினைக்கும்? வானாடி ஓ நொங்கு ஜூஸ். நீ சொல்ற வானாம்ல ஒரு சொரத்தில்லை ஜெயின்சா. திரும்ப பாப்பா முந்திய. என்ன ஜெயின்சா, பில்டிங் சாங்க பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ஆளு திருத்திக்கிட்டு நிக்கிறா. அது இது கேட்டேன். அதனாலதான் வந்து ரசூல்லாட்ட கேட்டாங்களா, நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு நல்ல அமல் இருந்தா சொல்லுங்கண்டு. ரசூல்லா சொன்னாங்களாம், கோவப்படாத, கோவத்தை ஹராமாக்கு, உனக்கு சொர்க்கம் ஹலாலா உண்டாகலாம். அதை கேட்டுப்பட்டு தான் யாரு மேலேயும் கோவப்படக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கிறேன். ஓ மெய்யாலுமே ஜெயின்சா? ஆமா ஆமா, நெய்யாலும் தான். அது நெய்யாலு இல்ல ஜெயின்சா, மெய்யாலும் சொல்லு. நொங்கு தரவத்தி இருக்குதா இல்லையா? இரு ஜெயின்சா எடுத்துட்டு வரேன். நேரத்துல உன்னை விட்டுட்டு வந்து எனக்கு ஒரே கவலை ஜெயின்சா. ஏன் என்னத்துக்கு கவலைப்பட்டா? உன் துணிமணி தான் நீனே எடுத்துட்டு வந்துட்டியே, என்னட்ட ஒண்ணு இல்லையா ஏன் கவலைப்பட்டா? கண்டுபிடிச்சிட்டால. என்ன ஜெயின்சா இவ்வளவு மோசமான ஆளா ஜெயின்சானா? ஒன்னே காணண்டுதான், ரயிலே ஒரே அழுவிக்கிட்டே தான் வந்தேன். ஜலகாவும் மாமியும் தான் தேத்தினாங்க. உங்களோட தேத்தல் பேத்தலை எல்லாம் கேட்டுப்படுத்தா இப்ப நான் வந்திக்கிறேன். நீ அடிச்சு விடாத, என்ன நிப்பாட்டு வாய. சர்வத்தை தர்றேன்னு பொறுமையா நிக்கிறேன். சொர்க்க நரகம் என்னமோ பேசிக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, அதுக்கும் தான். அப்போ குரு வணக்கம். எங்க சொல்லி பார்த்தா இங்க இருந்த சங்கீத சக்கரவர்த்தி போடையெல்லாம் காணோம். அதே ஏன்டா கேக்குறேன் முஸ்தபா? கரண்ட் பில் கொஞ்சம் வந்தாலும் கமர்ஷியல் 6000 ரூபாய் பில்ல போட்டு போயிட்டான். கலட்டி வீசி விட்டா எல்லாத்தையும். அப்படியா? ஓகே ஓகே. என்ன ஜெயின்சா, நேற்று போய் திருச்சிக்கு போய் அவதிப்பட்டியாமல, என்னைய கூட்டிட்டு போய் தான் உனக்கு இந்த நிலைமை வந்துக்குமா? பெரிய உவா மூலி உத்திரவிரதா சொல்லி ஒரே சிரிப்பு ஜெயின்சா. ஒரே அழுவாயாமல, இதுக்கெல்லாம் யாரும் அழுவாங்க? ஜெயின்சா திருச்சி தானே. சந்திரனேப்பா இவளும் தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இண்டிக்கிறான், அடிக்கிறான் நம்மள்கிட்ட. நான் யார்கிட்ட சொன்னாலும் உள்ளோம்மா, உங்களோட வெட்டித்தனமா பேசுறீங்க, நேரம் இல்லை, நான் அந்த வீடியோவை முடிக்கணும். நிறையா பிள்ளைவ பேர் வேற சொல்லிக்குதுவா, பேர் சொல்லணும். பொங்கல் வடி, நீ போய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா, அக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
மார்ச் 10 என் பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்மிகா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. மார்ச் 10 நேம் திக்ரா அவங்களுக்கும் பிறந்தநாள் சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, துவா செய்கிறோம். அப்துல் வஹாப் நல்லா இருக்கீங்களாம்மா? அஃப்ரா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்ரா நல்லா இருக்கலாமா? முஜா, முபீத், இர்சாத், இர்சான், சுஹைல், ஜஹரா எங்கள் குட்டீஸ் பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லா குட்டீஸ் பேரும் சொல்லியாச்சுமா, நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஃபர்ஹானா, ஹலீமா என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? நூறு லைஃபா பேர் சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? மார்ச் 8 பிறந்தநாள் கொண்டாடுற நேம் மஜின் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இன்ஷால்லா துவா செய்கிறோம், நீங்களும் துவா செய்யுங்க. அப்ரோஸ் பானு, தமீம் அன்சாரி, அப்துல் மஜீத், ராபியத்துல் பஜரியா எல்லாரும் பேரும் சொல்லியிருந்தீங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? மார்ச் 12 முகமது ஹசீப், துபாய் செகண்ட் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்கம்மா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இன்ஷால்லா துவா செய்கிறோம், நீங்களும் துவா செய்யுங்க. ரெபீனா ஜஹூபர் பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, துவா செய்கிறோம். திருச்சியை சார்ந்த ஆசிபா ஜன்னத் ஃபரீதா பேர் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் தீவிர ஃபேன் மாமின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஆசிபா நல்லா இருக்கிறீங்களாம்மா?